அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அரசாங்கம் வந்து திருப்பி மாறினாலும் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்குது. எல்லாருமே ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான், அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் மக்கள் அறியாமையில் நம்ம உணவு பழக்கத்தை சரியாக எடுத்துக்காம நோயோட வாழ்ந்துருக்குங்கிறது என்னோட கருத்தாக பதிவுகிறேன். சகோதரர் கார்த்திகேயன் சொல்லிதான் அதை போடாதீங்க. நானும் சில மரபுகளை கற்றவன், பிறவிலே ஒரு மருத்துவ இயந்திரம் பிறந்தவன். நான் ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடிலாம் எங்கள் இனத்துக்காரங்க மருத்துவராக இருந்தாங்க. இப்போ எங்கள் இனத்தில் வந்து இந்த மருத்துவத்தை யாரும் எடுத்துக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரசவம் பார்க்கறது, நாடி பிடிச்சு மருந்து கொடுக்கறது எல்லாம் எங்கள் இனத்துல தான் ஆதி காலத்தில் இருந்தாங்க. நாங்கள் சொல்ல போனால் ஆதிக்குடின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ எங்களோட வம்சம்லாம் அழிஞ்சிருச்சு. அதுதான் நான் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ யாருமே எல்லாத்துக்குமே டாக்டர் தான் போகிறாங்க. யாருமே ஒரு அந்த காலத்தோட ஒரு சித்த வைத்தியத்தை யாரும் போகிறதில்ல. இப்போ சித்த மருந்து கொடுக்குறவங்களாம் சித்த வைத்தியர் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சித்த மருந்து கடை வச்சுருக்கவங்களாம் உண்மையிலே சித்த வைத்தியர் கிடையாது. இப்போ நானும் அந்த பரம்பரையில் வந்தவன். நான் வந்து இப்போ வந்து எந்த தொழில் பார்க்குறேன்னா, ஆண்களுக்கு சிகை அலங்கார தொழில் நான் செய்கிறேன். ஏன் நான் சித்த மருத்துவத்தை வந்து ஏன் அப்படின்னா, எங்கள் முன்னோர்கள் அழிந்து விட்டாரு. அந்த சித்த வைத்தியத்திலேருந்து நாங்களாம் மாறிட்டோம். இப்போ எங்களோட ஜீனில் அது இருக்குது. இப்போ எங்களோட அம்மாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்க்கறவங்க தான். குழந்தைக்கு வந்து இந்த சுழுக்க முறத்தில் போட்டு படைப்பாங்க. குளிப்பாடுறதை கூட தலைகளை வச்சு குளிக்குவாங்க. ஏன்னா அந்த மூக்கில் தண்ணி சைடெலாம் இருக்காது. அதுவும் இல்லை. ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு. ஆமாம், யாரும் கற்றுக் கொடுக்கும் அப்படியே செத்து முடிச்சலாம். இதான் ப்ராப்ளம். என்னன்னு தெரிஞ்சு அந்த பாட்டி கொடுப்பாங்க. பிள்ளைங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கற்றுக்கல, அது அப்படியே போயிடும். முத்திரத்துக்கு எங்கள் குடும்ப ரகசியம் சொல்லக்கூடாது, இந்த வம்சமாக வரணும், வருமானம் எல்லாம் இருக்கு சார். இப்போ சீனாவுக்காரங்க செஞ்சுட்டு நம்ம வந்து அக்யூபஞ்சர் கற்றுட்டு நம்ம கதை இருக்கோம். அக்யூபஞ்சர் எல்லாம் சீனா கொடுத்தவங்க. நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. நாடி வர்மா நாடி எல்லாமே இருந்தது. ஆனால் யாரும் கற்றுக் கொடுக்கல. அது கற்றுக் கொடுக்குறது ஒரு லெவல் வேணும். நான் குருவுக்கு வந்து சேவை செய்யணும். இப்போ நாங்கள் ஒரு லெவலே பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். மச் மோர் பவர்ஃபுல். இதை வச்சு நீங்கள் எல்லாமே எத்தனை பேர் பேக் பெயின், இங்கே கொஞ்சம் பேக் பெயின்ல, இங்கே கொஞ்சம் பேக் பெயின்ல சார் ரைட். இந்த பிளாக் பெயின் போகணும். பல மாதிரி இந்த பிளாக் பெயின் போகிறதுக்கு நீங்கள் சித்தரை பார்க்கலாம், எல்லாம் பார்ப்பான். நாடி கொடுத்தாங்க. நாடி சொல்லுவான், இது வந்துட்டு பித்தவாதம் சொல்லுவாங்க. எஸ், கற்றுக்கலாம். ஆனால் அது காசு கொடுக்கணும். எத்தனை பேரை கற்றுக்க முடியும்? இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதை வச்சுட்டு காசு சம்பாதிப்பாங்க. என்னைக்கு நம்ம காசு சம்பாதிக்கணும், கற்றுக்கூடிய எண்ணம் வராது. கற்றுக்கூடிய எண்ணம் வராது. யாரு சுகர் மாத்த சாப்பிடுறா? சார் பிடிக்க அவர் பிடிக்க விட்ட சுகர் மாத்த சாப்பிட்றேன். வாங்கினேன் எல்லாம் கீழே வைங்க. சுகர் சாப்பிட்றேன். ஏன் சுகர் மாத்த சாப்பிட்றீங்க? சுகர் குறைக்கிறதுக்கு. சுகர்னா என்ன? சுகர்னா என்ன? குளுக்கோஸ். எங்கேருந்து வருது? கருப்பட்டிலேருந்து வருது. பழுத்த பழலேருந்து வருது. வாழைப்பழலேருந்து வருது. மாங்காயிலேருந்து வருது. பழுத்த மாங்காயிலேருந்து வருது. எல்லாம் பழங்க. வாழைப்பழம் சுகர், ரைஸ் கார்போஹைட்ரேட் சுகர் எல்லாமே அங்கதான் வருது. ரொம்ப சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு எவனும் சொல்லி கொடுக்க இதெல்லாம். ரெண்டு மாதிரி சுகர் இருக்கு. ஒன்று பேங்க்ரஸ், அதே வேலை செய்யாது. அந்த வல்லமணி இன்சுலின் தான் எடுக்கணும். ஒன்று வந்து
பேங்க்ரஸ் வேலை செய்யுது, இன்சுலின் வருது, ஆனா செல்லுக்கு போற மாட்டேங்குது. டைப் 1 டைப் 2 சும்மா சார் ரத்தத்தை சீனி வந்து ரத்தத்தை மூத்தத்து வரும், பேய்ங்க எலும்பு வரும், சுகர் வெளியே வருது, ரொம்ப சுகர் ஆச்சு. அந்த மாதிரி கூட வர வர கிட்னி கெட்டு போகும், கண்ணு வளராது, சுகர் ஹையா இருக்கு சார். இங்க இருக்காரு இறங்கி பார்ப்போம் சார். கரெக்டான போடுங்க, வைங்க, ஒன்று மட்டும் வைங்க, அது மட்டும் வைங்க, இங்கே வைங்க, இப்படி இதுங்க போடு போடு, என்ன வைங்க, இப்படி வைங்க, இது வைங்க, இப்படி வைங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அந்த பாருங்க, ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், விடாது விடாதீங்க விடாதீங்க, விடாது பாருங்க, விடாதியா இங்கே நல்லபடியா அப்படியே குட், அப்படியே பிடிக்குதா? இன்னைக்கு சாப்பிட போற நீங்க ஒரு லஞ்ச் பிடிங்க பிடிங்க தாங்க முடியுமா? முடியுமா? அது உள்ள வைக்கிறேன், நல்லா புரியுது, நல்லா புரியுது. ஆத்தாவை கோபி, கை கட்ட ஆத்தாவை கோபியா எல்லாம் படிச்சத கை கட்டுறீங்க, அவங்க தானே சார் கொஞ்சம் உள்ள போட்டுருக்கீங்க. ஆத்தா வாயா என்ன இந்த மிசக்கரை ரிப்பேர் பண்றான் புடி புரியுதா? முடியாதுன்னு வாசல வாங்க சார், எங்க போறீங்க, எங்க இருக்கிறது பையன் பிடிங்க பிடிங்க வந்தாங்க. சாம்பார் கிட்ட வர கேமரா, சாம்பார் தவிர எடுக்கிறேன், மிச்சம் வந்து பொரியல் மட்டும் தான், பொரியல அது சாம்பார், இது வந்து கை சார் சாம்பார் சார், இதான் சாம்பார் பாப்பா பிடிங்க 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 மூடியிலை இருப்போம். முடிங்க இதுதான் ஒரு சாப்பாடு. எல்லாரும் போய் விட சாப்பிடுங்க. எப்படி இது மாதிரி சாப்பிடுது? அப்புறம் ஆத்மா என்று சொல்லுது, நான் ஸ்பிளிட் ஆஃப் டேஸ் ஃபார் தி சோல். புரியா புரியுது? பிடிங்க பாருங்க, பிடிங்க குட், அவ்வளோதான். என்ன பாருங்க ஆச்சரியமா இருக்கா? இவரு அவன் சாப்பிடுவாரு, இன்னும் போடுவார், 2-3 மடங்கு போடுவாரு. ஆமா இல்லையா? வாங்க மேடம், இங்கே வாங்க சார், என்ன பண்றாரு? எல்லாம் சாப்பிட ஒரு வாட்டர் சாப்பிடுறாரு. படிங்க முடியாது, சுகர் என்ன மேடம்? இவருக்கு முடியாது, யாருக்கு முடியாது? இவருக்கு முடியாது. சுகர் இதை மட்டும் சாப்பிடுங்க சார், சுகர் குறையும். சுகரு இல்ல நான் சாப்பிட்டு யாருமே யாருமே சாப்பிட போடல. திருப்பி எடுப்பீங்க திருப்பி எடுப்பீங்க திருப்பி எடுப்பீங்க. ஆமாம் இது போதும் உங்களுக்கு? நிச்சயமா இல்லை, நிச்சயமா போடுங்க, எக்ஸ்ட்ரா போடுவீங்க. அப்புறம் மிளகா போடுங்க, மோர் மிளகா போடுங்க, நல்லா ருசியாக சாப்பிடுங்க, ஒரு மிளகா போடுவீங்க. ஆமா இல்லையா மேடம்? செய்யற வேலைக்கு யார் விவசாயி? யாரும் விவசாயம் பண்றாங்களா? அந்த மாதிரி போயிட்டு கீழே வேலைச்சணும், 10 பேர் வேலைக்கு கூடாது. நீங்க வேலை செய்யறீங்கன்னா 10 பேர் வச்சிருக்கீங்களா? இப்போதான் தெரியல, பேசி கிடைக்குமே. வாங்க வாங்க பார்ப்போம். இருக்கடா இருக்கடா இருக்கு.
வைங்க 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 தூக்குங்க. ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா பிடிங்க நல்லா 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 பிடிங்க பிடிங்க பிடிங்கண்ணே பிடிங்க. குட் பாப்போம். அங்கங்கே வச்சு பிடிங்கண்ணே நடக்காதீங்க நடக்காதீங்க. ஓகே போய் சாப்பிடுங்க ஓகே யார் சாப்பிடுறது சாப்பிட முடியாது. எல்லாரும் போய் சாப்பிடுறோம். நல்லா ஸ்ட்ராங்கா அடிங்க. நீங்க வாங்கண்ணா வரீங்களா நீங்க வாங்க சோ 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 யாராவது செக் பண்ணுவாங்க கோயிஸ் பண்ணல. ஓகே போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் இங்க வைங்க. அங்க வைங்க. ஓகே போடுங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. குட் ஓகே போடுவோம். போடுங்க போடுங்க. ஓகே குட் ஆரம்பம். ஐயா அம்மனே சொந்தமா செய்யறாங்க. புரியுங்க. பயங்கரமா இருக்காரு. என்னடா சும்மா வித்த கணக்கு சும்மா வித்த கணக்கு. ஆமாமே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் ஸ்டாப் நல்லா பிடிக்கணும் நல்லா பிடிக்கணும். கீழே என்ன மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணுங்க. எங்க கீழே அடிச்சு கீழே அடிச்சுது சாப்பிடக்கூடாது. நல்லா வலி குளிச்சு நான் ஒன்று சொல்லி நீங்களே பண்ணிக்கலாம். வெளியே
முடியாது. இதெல்லாம் மாற்றுங்க. உடம்பு உடனே தன்னால் நல்லா